crystal. Crystal அப்படின்றது a solid of definite shape with its atoms, ions or molecules arranged in some regular repetitions. Three-dimensional pattern is termed as a crystal. Crystal அப்படின்னா வந்து ஒரு ரெகுலரா ரெப்படிஷனா திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பேட்டர்ன் திரும்ப திரும்ப என்ன பண்ண போட்டிருக்கோம்னா ஒரு அரேஞ்ச் பண்ண போட்டிருக்கோம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா கிறிஸ்டல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கிறிஸ்டலைன் சாலிட் அப்படின்னா அதே மீனிங் தான், ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். இதை மட்டும் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டலைன் சாலிடுக்கு ஆப்போசிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அமார்பஸ் சாலிட். அமார்பஸ் அப்படின்னா அதுல எப்படி இருக்காதுன்னா மாலிகூல்ஸ் டூ நாட் ஃபார்ம் ஏ ரெகுலர் ஸ்பேசியல் லாட்டிஸ். அதாவது அதுல வந்து ரெகுலரா இருக்காது, ரெகுலர்னா ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்காது. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அமார்பஸ் சாலிட். இப்ப என்னன்னா நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ண சொல்றோமோ அதை மட்டும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா போதும், வேற எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டியது இல்லை. இப்ப கிறிஸ்டல் அப்படின்னா ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட். அடுத்து பீரியாடிக் அண்ட் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ். அதாவது சில புள்ளிகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெகுலர் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்டா நம்ம ஸ்பேஸ்ல வச்சோம் அப்படின்னா அந்த புள்ளிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா லாட்டிஸ் அப்படின்னு பேரு. அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட். அதாவது பீரியாடிக் அண்ட் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸ்ல நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நமக்கு வந்து ஒரு பீரியாடிக் அண்ட் ரெகுலர் அரேஞ்ச்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேரு லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட். அந்த பாயிண்ட் வைக்கிறீங்களா அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேருன்னா லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம், லாட்டிஸ் பாயிண்ட். அமார்பஸ் சாலிட்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிட்ஸ், அதாவது பிளாஸ்டிக், சிலிகேட் கிளாஸ், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிறிஸ்டலைன் அண்ட் அமார்பஸ் சாலிட். கிறிஸ்டலைன் சாலிட்ல லாங் ரேஞ்ச் ஆர்டர், அமார்பஸ்ல வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர். அதாவது ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு ஆர்டரா இருக்கும், அப்புறம் அந்த ஆர்டர் என்ன ஆயிரும் வேற மாதிரி மாறி இருக்கும். கிறிஸ்டலைன் வந்து ஆன்ஐசோட்ரோபிக். ஆன்ஐசோட்ரோபிக்னா ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அமார்பஸ் வந்து ஐசோட்ரோபிக், எல்லா டைரக்ஷனை பொறுத்து அது ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணாது மாறாது. டைரக்ஷனை பொறுத்து ப்ராப்பர்ட்டி மாறிச்சுன்னா அது ஆன்ஐசோட்ரோபிக், மாறல அப்படின்னா ஐசோட்ரோபிக். இப்ப ஆன்ஐசோட்ரோபிக் அப்படின்றது ஆன்ஐசோட்ரோபிக்னா என்ன, ஐசோட்ரோபிக்னா என்னன்னு கொடுத்துருவோம். அடுத்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா அமார்பஸ் ஸ்ட்ரக்சர் does not generally possesses elasticity. அமார்பஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பெரும்பாலும் என்னவா இருக்காது, ஆமா எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்காது. எலாஸ்டிசிட்டி இல்லை அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னு அர்த்தம், நமக்கு வந்து பிளாஸ்டிசிட்டி இருக்கு நம்ம. பட் ஆனா ரப்பருக்கு வந்து என்ன உண்டுன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி உண்டு, ஆனாலும் அது வந்து என்ன அப்படின்னா அமார்பஸ்ல வரும். எக்ஸப்ஷன் வந்து ரப்பர். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமார்பஸ் மெட்டீரியல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அமார்பஸ் மெட்டீரியல் வந்து கிளாஸஸ், பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர். இது எல்லாமே வந்து அமார்பஸ்ல எடுத்துக்காட்ட நம்ம சொல்றோம். கிளாஸஸ், பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர், இது வந்து அமார்பஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து கிறிஸ்டலுக்கும் அமார்பஸுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். கிறிஸ்டல் அப்படின்னா எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஒரு பீரியாடிக் அரேஞ்ச்மெண்டா இருக்கும். இதுல வந்து பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்காது, இதுல அமார்பஸ்ல. இவ்வளவுதான் ரெண்டுக்குள்ள முக்கியமான வித்தியாசம். அடுத்த அமார்பஸ்ல முக்கிய எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கிளாஸஸ், பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர். அப்புறம் வந்து கிறிஸ்டலைன் வந்து ஆன்ஐசோட்ரோபிக், அமார்பஸ் வந்து ஐசோட்ரோபிக்கா இருக்கும். இந்த பயனை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்த லாட்டிஸ் அல்லது கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ். கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ்ல ஆட்டம்ஸ் ஆர் எப்படி இருக்கும், நமக்கு ரெகுலரா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த பீரியாடிக், இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா பீரியாடிக்கா இருக்கும் போது. இந்த பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ கிறிஸ்டல் இஸ் கால்டு த லாட்டிஸ். அதாவது அந்த ஒரு எல்லா ஆட்டம்ஸும் ஒரு பீரியாடிக்கலா அரேஞ்ச் ஆயிருக்குல்ல, அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லாட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பிளேன் லாட்டிஸ் அப்படின்னா 2 டைமென்ஷன், ஸ்பேஸ் லாட்டிஸ் அப்படின்னா 3 டைமென்ஷன். பிளேன் லாட்டிஸ் பாத்தீங்கன்னா இன் 2 டைமென்ஷன், ஸ்பேஸ் லாட்டிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 டைமென்ஷன். இப்ப பிளேன் லாட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா thus in 2 dimensions any atom has got the same environment as any other atom.
such an array of atoms is called plane lattice. Any atom has got the same environment as any other atom. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ஆட்டமும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியான என்விரான்மெண்ட்டை கொண்டிருக்கும். இதுல 2 டைமென்ஷன் பிளேன்ல அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளேன் லாட்டிஸ். ஸ்பேஸ் லாட்டிஸ் அப்படின்றது அதே மாதிரி 3 டைமென்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா a space lattice is divided as a infinite array of points. அல்லது infinite array of points அல்லது atoms or molecules in 3 dimension in which every point has identical surrounding. ஒவ்வொரு பாயிண்டும் ஐடென்டிக்கல் சரௌண்டிங்னா இப்போ ஒரு பாயிண்ட சுத்தி நீங்க வந்து 4 ஆட்டம் இருக்குன்னா அடுத்த பாயிண்ட சுத்தி எத்தனை இருக்கும் நமக்கு வந்து அதே மாதிரி 4 ஆட்டம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு அது சுத்தி எத்தனை இருக்கு அதே மாதிரி. அதாவது நம்ம வந்து எப்படின்னா இது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இது மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து இப்போ சிங்கிள் ஆட்டம் இருந்தா ஒவ்வொரு இதுலயும் இப்போ உதாரணமா பார்த்து சோடியம் கிறிஸ்டல் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சோடியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு என்ன இருக்கும் ஒரு எண்ணியை இருக்கும். அது நீங்க என்ஏசிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ல என்ன இருக்கும் எண்ணியவும் சிஎலும் இருக்கும். என்ஏசிஎல் என்ஏசிஎல் அந்த மாதிரி. இதுதான் வந்து இந்த பாயிண்ட் வைக்கிறோம்ல இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம லாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பாயிண்ட்ல ஒவ்வொன்றும் வந்து என்ஏசிஎல் அடுத்து என்ஏசிஎல் அடுத்து என்ஏசிஎல் அடுத்து என்ஏசிஎல் இந்த மாதிரி வருது இல்லையா. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றது இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பேசிஸ் அப்படின்னு பேர். பேசிஸ். இந்த லாட்டிஸ் பாயிண்டும் பேசிஸ் ரெண்டும் சேர்ந்துதான் எதை உருவாக்குதுன்னா நமக்கு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் நீங்க சும்மா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். அதாவது ஸ்பேஸ் லாட்டிஸ்னா 3 டைமென்ஷன் அரேஞ்ச்மெண்ட். அதாவது ஜெனரலா நமக்கு என்ன லாட்டிஸ்னா ஒரு பீரியாடிக்கா ரெகுலரா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் என்ன அர்த்தம்? பீரியாடிக்னா என்ன முதல்ல அர்த்தம் என்னது? வாட் இஸ் பீரியாடிக்? பீரியாடிக்னா ஒரு குறிப்பு ஜெனரலா பீரியட்னு சொல்லுவோம் நம்ம கிளாஸ்ல. பீரியட்னா கரெக்டா ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அனதர் பீரியட் வந்துடும். அப்போ பீரியாடிக்னா என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு மீண்டும் அதே திரும்ப வர்றது. அது மாதிரி இருந்துச்சுன்னா பீரியாடிக். அந்த டைமா இருக்கலாம் அல்லது இங்க வந்து டிஸ்டன்ஸ் கரெக்டா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு பிறகு திரும்ப அதே மாதிரியான அனுபவிப்பு வருது. அடுத்து அதே உதாரணமா வந்து இங்க இருந்து இது வந்து உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்க வந்து என்ஏசிஎல் இருக்குன்னா இதே 2 சென்டிமீட்டர்ல அடுத்து என்ன இருக்கும் இதே மாதிரியான இன்னொரு அமைப்பு இன்னொரு என்ஏசிஎல் இருக்கும். அடுத்து அதே மாதிரி நீங்க இன்னும் ஒரு 2 சென்டிமீட்டர் கடந்து போனீங்கன்னா திரும்ப என்ன கிடைக்கும் அதே மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு வேற என்ன அப்படின்னா பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட். ஆனா இதுல இருந்து நீங்க இதுக்கு போகும்போது இடையில மாற்றங்கள் இருக்கலாம். புரியுதா? பீரியாடிக்னா அந்த பீரியடுக்குள்ள என்ன இருக்கலாம் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு பீரியட் அந்த கரெக்டா அந்த டிஸ்டன்ஸ் தாண்ட பிறகு திரும்ப என்ன கிடைக்கும் அதே மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதாவது பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது. இதெல்லாம் வேண்டியதில்லை. இப்ப டைரக்டா வந்து நம்ம வந்து இது வேண்டாம். இது பின்னாடி நம்ம திரும்ப வரும். இதை விட்டுருக்கலாம். இப்ப இந்த ஃபார்முலா மட்டும் பாத்துக்கங்க. 3 டைமென்ஷனல் லாட்டிஸ் T vector equal to 3 dimensional T vector equal to n1 A vector plus n2 B vector plus n3 C vector. அதுவே 2 dimension அப்படின்னா T vector equal to இங்க இருக்கு இந்த ஃபார்முலா n1 A vector plus n2 B vector. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் பாத்துக்கங்க. இதுல ஏ வெக்டர் பி வெக்டர் அப்படின்றது நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட் இது வந்து ஏ வெக்டர் இது வந்து என்ன சொல்றோம் நம்ம வந்து பி வெக்டர் அதாவது லாட்டிஸ் வெக்டர்ஸ். ஓகே அடுத்து அப்படியே இந்த டாபிக் வந்து போயிடலாம். பேசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிஸ் அப்படின்றது the structure of all crystals can be described in terms of a lattice with a group of atoms attached to each லாட்டிஸ் பாயிண்ட். ஒவ்வொரு லாட்டிஸ் பாயிண்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பேசிஸ் அப்படின்னு சொல்றோம். A group of atoms is called the basis. பேசிஸ் அதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஆர் மாட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. It is represented in space to form the structure of the crystal. A basis அதுக்கான டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா a basis is defined as an assembly of atom. பேசிஸ் என்பது assembly of atom. assembly of atomனா அணுக்களினுடைய தொகுப்பா இருக்கும். அல்லது
ஆட்டம்ஸ் இருக்கலாம், அங்க இல்லாட்டி என்ன இருக்கலாம், அயன்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி மாலிகுல்ஸ் இருக்கலாம். ஆனா எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல் இன் கம்போசிஷன். ஐடென்டிக்கல் இன் கம்போசிஷன், அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஐடென்டிக்கல் இன் ஐடென்டிக்கல் எதுலன்னு பாத்தீங்கன்னா காம்போசிஷன், அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஓரியன்டேஷன் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து which when repeated in 3 dimensions generates a crystal structure. இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும்போது 3 dimensionல அது நமக்கு எதை உருவாக்குது, ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். இப்போ உதாரணமா நமக்கு இந்த இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த நம்பர் அடுத்து இதை அண்டல் பண்ணிக்க, இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ பேசிஸ், ஒரு பேசிஸ்ல எத்தனை ஆட்டம் இருக்கலாம்னா ஒரு ஆட்டத்துல இருந்து 1000 ஆட்டம் வரைக்கும் இருக்கலாம். இப்ப இந்த புள்ளி புள்ளியா வச்சிருக்கோம் இல்லையா, இந்த புள்ளி புள்ளியா வச்சிருக்கிறது என்னது, லாட்டிஸ். இந்த லாட்டிஸ் பாருங்க ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்டா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த ஒரே மாதிரி இருக்கா அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அல்லது லாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு புள்ளி வச்சிருக்கிற இடத்துலயும் என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கள் இருக்கும். இப்ப அதுதான் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒவ்வொரு புள்ளிலையும் அணுக்கள், இது ஒரு புள்ளியில இருக்கிறது, இது அடுத்த புள்ளியில, இது அடுத்த புள்ளி, அடுத்த புள்ளி, அதே மாதிரி அடுத்தடுத்த புள்ளிகள்ல இதே மாதிரி நீங்க வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். இப்ப இது ரெண்டும் தான் என்னது, இந்த இதுக்கு என்ன பேரு, இந்த ரவுண்ட் பண்ணிருக்கலாம், இதுக்கு என்ன பேரு, இதான் பேசிஸ். அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த பாயிண்ட்ஸ் நம்ம லாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு லாட்டிஸ் பாயிண்ட்லயும் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கள் இருக்கு. அணுக்கள் வந்து ஒரு அசம்பிளி ஆஃப் ஆட்டம்ஸ் அல்லது அசம்பிளி ஆஃப் அயான்ஸ் அல்லது அசம்பிளி ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். அந்த அசம்பிளி ஆஃப் மாலிகூல்ஸ் திரும்ப திரும்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ரிப்பீட் ஆகும். இப்ப இங்க எப்படி இந்த 2 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ஆட்டம்ஸ் திரும்ப அடுத்த புள்ளிலையும் அதே மாதிரியான 2 ஆட்டம்ஸ், அதே மாதிரி அடுத்த புள்ளியில 2 ஆட்டம்ஸ். இதை வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து பேசிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ல வெறும் லாட்டிஸ் பாயிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை, அங்க அணுக்களே இல்லைன்னா அதை பத்தி நம்ம பேச போறதே கிடையாது. இப்ப அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இப்ப என்ன இருக்குது நமக்கு, ஒவ்வொரு அதாவது அணுக்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இருக்கு, அணுக்களின் தொகுப்பு அல்லது அணுக்கள் இருக்கு. அப்ப அந்த லாட்டிஸ் பாயிண்டும் இந்த அணுக்களின் தொகுப்பு ரெண்டும் சேர்ந்து நமக்கு எதை உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இதான் நம்ம படிக அமைப்புன்னு சொல்றோம். அடுத்த யூனிட் செல் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இப்ப வந்து நீங்க பேசிஸ்க்கும் அதே மீனிங் தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசிஸ் வந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, அதே அணுக்களின் தொகுப்பு திரும்ப திரும்ப எல்லா பாயிண்ட்ஸ்லயும் வருது. யூனிட் செல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யூனிட் செல்ன்றது என்ன அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரே ஒரு புள்ளியை மட்டும் கொடுக்கறது இல்ல. இப்ப இந்த ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு வடிவத்தை உருவாக்கலாம். உதாரணம் வந்து ஒரு கியூப் அல்லது வந்து அந்த மாதிரியான ஒரு வடிவத்தை உருவாக்கலாம். இப்ப கியூப்னா அதுல எத்தனை புள்ளி இருக்கும், நமக்கு 8 புள்ளிகள் இருக்கும். இப்ப அந்த 8 புள்ளிகள் சேர்ந்த அமைப்பு வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. இது வந்து ஒரு புள்ளியில உள்ளது மட்டும் ரிப்பீட் ஆனிச்சுன்னா அது என்னது, பேசிஸ். அதுவே அந்த டோட்டலா ஒரு கியூபிக்கோ அல்லது வந்து பிசிசி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது அப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனிச்சுன்னா அந்த அமைப்பு வந்து அப்படியே ரிப்பீட் ஆனிச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அதான் யூனிட் செல். இதுல பேசிஸும் யூனிட் செல்லும் ஒரே மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். பேசிஸ்ன்றது ஜஸ்ட் ஒரே லாட்டிஸ் பாயிண்ட்ல எத்தனை அணுக்கள் இருக்கு, அது வந்து அந்த அதுவே திரும்ப திரும்ப என்ன ஆகும், நமக்கு ரிப்பீட் ஆகும். அது வந்து பேசிஸ் அப்படின்னு. யூனிட் செல் அப்படின்றது அந்த டோட்டலா வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் இல்லையா, அதுக்கு தான் என்ன சொல்றோம், நம்ம வந்து யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். But the figure shows that the bases are pattern representing each lattice point. It is observed from the figure that a basis consists of பேசிஸ். இந்த பேசிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேசிஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 விதமான ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்னு பெருசா போட்டிருக்காங்க, ஒன்னொன்னு சின்னதா போட்டிருக்காங்க. கன்சிஸ்ட் ஆஃப் 2 டிஃபரெண்ட், ரெண்டுமே வந்து டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ், 2 டிஃபரெண்ட், ஒவ்வொரு பேசிஸ்லயும் 2 டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கு. இப்போ உதாரணமா ஒருவேளை இது NaCl இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒன்னு வந்து Cl இருக்கும், இன்னொன்னு வந்து என்னவா இருக்கும், ஏலியாவா இருக்கும். அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு NaCl, அடுத்த பாயிண்ட்ல ஒரு NaCl, அந்த மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப இந்த NaCl எல்லாம் என்ன பண்ணுவோம், திரும்ப ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். ஒரு 8 NaCl சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சர் திரும்ப அதே மாதிரி என்ன பண்ணலாம், நமக்கு ரிப்பீட் ஆகலாம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேருன்னா நம்ம யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். இப்ப in crystalline solids like copper and sodium, copper crystal, வெறும் சோடியம் கிறிஸ்டல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல பேசிஸ்ல எத்தனை ஆட்டம் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லலாம் Na மட்டும் இருந்துச்சுன்னா எத்தனை ஆட்டம் இருக்கும், நமக்கு பேசிஸ்ல ஒரு ஆட்டம். இப்ப NaCl அப்படின்றதுல எத்தனை இருக்கும் போது நமக்கு 2 ஆட்டம் இருக்கும். ஒவ்வொரு பேசிஸ்லயும் 2 ஆட்டம் இருக்கும். CaCl வந்து 2 ஆட்டம்.
சிஏ F2ல ஒரு சிஏ ரெண்டு என்னது 2 F. மொத்தம் எத்தனை இருக்கும் நமக்கு? ஒவ்வொரு பேசிஸ்லயும் 3 ஆட்டம்ஸ் இருக்கும். அதுவே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இங்க ஒரு ஃபார்முலா ஒன்று போட்டிருக்கோம். இந்த இதை வந்து பாக்ஸ் பண்ணிக்க. லாட்டிஸ் பிளஸ் பேசிஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். லாட்டிஸும் பேசிஸும் சேர்ந்துதான் நமக்கு எதை உருவாக்குது? கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்ட் நமக்கு உருவாக்குது. For the unit cell and a lattice parameter, அதை பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா in every crystal some fundamental grouping of particles is repeated. ஒவ்வொரு கிறிஸ்டலையும் ஃபண்டமெண்டல் ஆஃப் குரூப்பிங், அத பார்ட்டிகல் குரூப்பிங் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். இந்த ஃபண்டமெண்டல் குரூப்பிங்க்கு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கிறது ரிப்பீட் ஆகிறது பேசிஸ். அதுவே நிறைய பாயிண்ட் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பே என்ன பண்றது? திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறது. அது யூனிட் செல். அடுத்து furthermore, more than a single unit cell, more than a single unit cell may be chosen for a particular crystal structure. அதாவது ஒரே கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு வேற வேற மாதிரியான குரூப் கூட என்ன பண்ணலாம்? ரிப்பீட் ஆகிற மாதிரி வரலாம். அதாவது more than a single unit cell. However, we generally use the unit cell having the highest geometrical symmetry. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு குரூப்பிங் வந்து ரிப்பீட் ஆகுறத யூனிட் செல் சொல்றோம். இப்ப அதுல வந்து வெவ்வேறு விதமான குரூப்பை நம்ம என்ன பண்ணலாம்? ரிப்பீட் ஆகிற மாதிரி நம்ம உருவாக்கலாம். அதனால எதை வந்து நம்ம யூனிட் செல்ல எடுத்துக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா எந்த வடிவத்துக்கு அதிகமான ஜாமெட்ரிக்கல் சிமெட்ரி, வடிவமைப்புல வந்து ஒரு சமச்சீர் தன்மை இருக்குதோ அதை தான் என்ன பண்றோம் நம்ம வந்து யூனிட் செல்லா எடுத்துக்கிறோம். The unit cell may also be regarded as the building blocks that make up the crystal, each one indistinguishable from the next. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு யூனிட் செல்லையும் இன்னொரு யூனிட் செல்ல என்ன பண்ண முடியாதுங்க, பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். உதாரணமா இந்த படம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க ஒரு யூனிட் செல் இருக்கு. இந்த யூனிட் செல் இருந்து 1 2 3 டிஸ்டன்ஸ் நம்ம தள்ளுறோம். 3 தள்ளிட்டு அடுத்து வந்து நீங்க வரைகிறீங்க. அந்த யூனிட் செல்ல பாத்தீங்கன்னா 2 யூனிட் செல் எப்படி இருக்கு? நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கான படம் தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து அப்படியே நம்ம வந்து இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா ஏற்கனவே நமக்கு நோட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா? டி வெக்டர் ஈக்குவல் டு n1 a வெக்டர் பிளஸ் n2 b வெக்டர். இதுல a வெக்டர் b வெக்டருக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷனல் வெக்டர். இதுல n1 n2 அப்படின்றது ஆர்பிட்ரரி இன்டிஜர்ஸ் and t is called a lattice or crystal translational operator. A vector and b vector are also the translational vectors. A vector b vector என்ன பேர் அப்படின்னா translational vector. t என்பது translational operator. 2 dimension அப்படின்னா t vector equal to n1 a vector plus n2 b vector. இப்ப n1 n2ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம தள்ளுறோம்ல, இப்ப இந்த a வெக்டர் இது வந்து a வெக்டரா, இது வந்து a வெக்டர் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கோம் இங்க கொண்டு வர்றதுக்கு? 1 2 3 4. ஆமாம், b வெக்டர் இங்க இதுக்கு நேரம் கொண்டு வர்றதுக்கு எத்தனை தள்ளி இருக்காங்க? 1 2 3. அப்ப n1 ஈக்குவல் டு எத்தனை? 4. n2 ஈக்குவல் டு எத்தனை? 3. அப்ப d வெக்டர் ஈக்குவல் டு எத்தனை வரும்? இப்ப இங்க இருந்து இங்க மாத்துறதுக்கு எப்படி எழுதுவீங்க? 4a வெக்டர் பிளஸ் 3b வெக்டர். அவ்வளவுதான். அதான் a வெக்டர் 4 அலகு தள்ளி இருக்கும், b வெக்டர் என்ன பண்ணிருக்கீங்க? 3 அலகு தள்ளி இருக்கும். அதான் டிரான்ஸ்லேஷன் தானே, டிரான்ஸ்லேஷனுக்கான ஃபார்முலா. இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகே, கேட்கறது வந்து ஃபார்முலா தான் கேட்பாங்க. அடுத்து a vector b vector also called the translational vector of the lattice
and the area of the unit cell. Area of the unit cell formula வந்து 2 dimensionல 2 dimensionல ஏரியா மட்டும் தான் இருக்கும் இல்லையா, வேல்யூ மாறாது. இப்போ 2 dimensionல ஏரியா ஆஃப் த யூனிட் செல் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா a vector cross b vector, a vector cross b vector. ஏன்னா நமக்கு ஏரியாவுக்கு வந்து a vector டாட் யூஸ் பண்ண மாட்டோம், a vector cross b vector தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க முக்கோணத்தின் பரப்புக்கு 1/2 a cross b அல்லது இணையத்தின் பரப்புனா a cross b அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். And if we consider a space lattice, then a unit cell is defined as, unit cell வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா as that volume of the solid from which entire crystal can be constructed by the translational repetition in 3 dimension. unit cell எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேல்யூம்க்குள்ள எந்த ஒரு அத நீங்க வந்து ஒரு யூனிட் செல்ல இருந்து நீங்க கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் ஆனீங்கன்னா என்ன நமக்கு வந்து இன்னொரு யூனிட் செல் கிடைக்கும், திரும்ப திரும்ப ரெப்படிஷன் இன் 3 dimensional. அதாவது if we consider a space lattice னா 3 dimensional lattice, then a unit cell is defined as that value of the solid from which the entire crystal can be, அதாவது entire crystal னா அந்த crystal ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. எதன் மூலமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு? by the translational repetition in 3 dimensional. அதனால என்ன பண்ணா, உதாரணமா நம்ம இங்க போட்டோம்ல, இது வந்து நீங்க ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து இப்ப இது ஒரு யூனிட் செல், அடுத்து இது என்னது, இது இன்னொரு யூனிட் செல். நீங்க இதுல இருந்து நீங்க ஒரு அளவுக்கு தள்ளீங்கன்னா அடுத்த யூனிட் செல் கிடைக்கும், this is translation repetition. அடுத்த 2 அளவுக்கு தள்ளீங்கன்னா இன்னொரு யூனிட் செல், அது மாதிரி மேல போனாலும் என்ன கிடைக்கும், இன்னொரு அந்த அதே மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும், the same. அதுதான் வந்து அப்படி அந்த மாதிரி வர அழிச்சுக்கிறோம். அடுத்த 3 dimension பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்லேஷனல் வெக்டர் அல்லது பேசிஸ் வெக்டர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா a vector, b vector, c vector 3 என்ன 3 dimension. இப்ப 3 dimensionல வேல்யூம் வரும் இல்லையா, வேல்யூம்க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் த a vector cross b vector டாட் c vector. இத அண்டர்லைன் பண்ணிக்கங்க, வேல்யூம் ஆஃப் த யூனிட் செல் a vector cross b vector டாட் c vector. இத வந்து இப்படி எழுதலாம். And a crystal may not possess a unique unit cell. ஒரு கிறிஸ்டல் வந்து may not possess a unique unit cell. Many unit cell can exist for the same structure. இதோட மீனிங் என்னது, ஒரே ஸ்ட்ரக்சருக்கு நிறைய என்ன இருக்கலாம், யூனிட் செல் இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. அடுத்த யூனிட் செல்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததான், யூனிட் செல் இஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட் அல்லது பில்டிங் பிளாக் ஆஃப் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் ரெப்படிஷன் தான் வரும், அதனால நமக்கு வந்து அடுத்ததான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான், லாட்டிஸ் பிளஸ் பேசிஸ் ஈக்குவல் டு என்னது, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். லாட்டிஸ் பேசிஸ் சேர்ந்து நமக்கு எதை உருவாக்குது, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இதுல லாட்டிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா பிசிக்கல் கான்செப்ட். இது முக்கியம், லாட்டிஸ் பிளஸ் பேசிஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அடுத்து primitive cell. primitive cellனா ஒண்ணு கிடையாது, contains only one lattice points at the corner. இப்போ அந்த யூனிட் செல்ல 2 விதமா பிரிக்கிறாங்க, ஒண்ணு primitive unit cell, இன்னொன்னு வந்து primitive அல்லாத நான் primitive unit cell. primitive unit cellனா இப்போ உதாரணமா வந்து நீங்க ஒரு கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 8 கார்னர் இருக்குமா, அதுல கார்னர்ல மட்டும் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு primitive unit cell. அப்படி இல்லாம அதுல ஃபேஸ் சென்டர்ல ஒண்ணு, பாடி சென்டர்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட்டம்ஸ் கார்னர் இல்லாம அந்த கியூபுக்கு உள்ள அல்லது கியூபோட பேஸ் சென்டர்ல அல்லது பாடி சென்டர்ல அல்லது பேஸ் சென்டர்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆட்டம் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன கிடையாது, பிரிமிட்டிவ் கிடையாது, நான் பிரிமிட்டிவ். அவ்வளவுதான். பிரிமிட்டிவ்னா என்ன அர்த்தம், ஒன்லி கார்னர்ல மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்கும், உள்ள எங்க வேற எங்கேயுமே ஆட்டம்ஸ் இருக்காது, அது பிரிமிட்டிவ். நான் பிரிமிட்டிவ்னா அதுக்கு அப்படியே உள்ளே இருக்கும், அவ்வளவுதான். அப்ப பிரிமிட்டிவ் யூனிட் செல்லுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மினிமம் வேல்யூம் யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். வேல்யூம் எப்படி இருக்கும், மினிமமா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து 3 யூனிட் செல் கொடுத்துருக்காங்க, 1 2 3.
இந்த 3 யூனிட்ஸ் எல்லாம் எந்த யூனிட்ஸ் எது வந்து பிரிமிட்டிவ் எது பிரிமிட்டிவ் இல்ல, எது பிரிமிட்டிவ்? ஏன்னா கார்னர்ல மட்டும் தான் ஆட்டம் இருக்கு, இங்கேயும் கார்னர்ல மட்டும் தான் இருக்கு, உள்ள இல்ல. இங்க இது வந்து இது நான் பிரிமிட்டிவ், ஏன்னா உள்ள என்ன இருக்கு, ஒரு ஆட்டம் இருக்கு. இதான் பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ். இதான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருப்போம். நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அது என்ன முக்கியம், பிரிமிட்டிவ் யூனிட் செல்ல இருந்து இப்ப நமக்கு வந்து கார்னர்னா இப்ப வந்து உதாரணமா எத்தனை கார்னர் இருக்கும் நமக்கு வந்து, இப்ப 2 டைமென்ஷன்ல 4 கார்னர், 3 டைமென்ஷன்ல 8 கார்னர். பட் இந்த கார்னர் ஆட்டத்தை எப்பவுமே வந்து இப்ப நான் 8 கார்னர்னா அதை வந்து 8 யூனிட் செல் ஷேர் பண்ணும். ஒரு ஆட்டத்தை எத்தனை பேர் ஷேர் பண்ணுவாங்க, 8 பேர் ஷேர் பண்ணுவாங்க. நீங்க எப்படின்னா மேல ஒரு யூனிட் செல் வைக்கணும், கீழே ஒரு யூனிட் செல், இந்த சைடு யூனிட் செல், இந்த சைடு எல்லாம் வச்சீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு கார்னருக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னா 8 பேர் வந்து ஷேரிங் வருவாங்க. அப்ப வந்து 8 ஆட்டம் இருக்கா, எத்தனை ஆட்டம் இருக்கு, மொத்தம் 8 ஆட்டம் இருக்கு. 8 ஆட்டத்தை எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க, 8 பேர். அப்போ ஒரு பிரிமிட்டிவ் யூனிட் செல்ல உண்மையில எத்தனை இருக்கு, ஒண்ணுதான். அதாவது 8 யூனிட் செல்லுக்கு சேர்த்துதான் 8 வரும் மொத்தம். ஒரு யூனிட் செல்ல 8 இருக்கும் கார்னர்ல. ஆனா ஒவ்வொரு கார்னர் ஆட்டத்தையும் எத்தனை பேர் ஷேர் பண்ண போறாங்க, 8 பேர் ஷேர் பண்ண போறாங்க. அப்ப இந்த யூனிட் செல் எவ்வளவு ஆட்டத்தை ஷேர் பண்ணும், 1/8 தான் ஷேர் பண்ணும். அப்போ 1/8 into 8 ஆட்டம் ஈக்குவல் டு எத்தனை அப்படின்னா 1. அப்ப என்ன சொல்றோம்னா ஈச் பிரிமிட்டிவ் செல் ஹேஸ் ஒன்லி 1 லேட்டிஸ் பாயிண்ட். ஒவ்வொரு பிரிமிட்டிவ் செல்லும் எத்தனை லேட்டிஸ் பாயிண்ட்களை கொண்டிருக்கும்னா ஒரு லேட்டிஸ் பாயிண்ட், மொத்தத்துல ஒரு லேட்டிஸ் பாயிண்ட். ஒருவேளை ஒரு யூனிட் செல்ல வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் 1 லேட்டிஸ் பாயிண்ட் கொண்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம், நம்ம வந்து நான் பிரிமிட்டிவ் அல்லது மல்டிபிள் செல் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்றாங்க. அப்ப பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா என்ன அர்த்தம், கார்னர்ல மட்டும் என்ன இருக்கும், ஆட்டம் இருந்துச்சுன்னா பிரிமிட்டிவ். அப்புறம் ஒரு பிரிமிட்டிவ் யூனிட் செல்ல எத்தனை லேட்டிஸ் பாயிண்ட் வரும், நமக்கு ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் தான், ரைட்டா? நீங்க நான் பிரிமிட்டிவ் அப்படி நீங்க மாத்தி சொல்லிக்கலாம். அடுத்து சம்மரி. சம்மரி வந்து ஏற்கனவே சொன்னதான் சம்மரி. நீங்க சம்மரி மட்டும் படிச்சுட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். The unit cell that contains 1 lattice point only at the corners is known as primitive cell. அடுத்து the unit cell differs from primitive cell. The unit cell differs from primitive cell is that it is not restricted to being the equivalent of 1 lattice point. Thus unit cell may be primitive cell, but all the primitive cells may not be unit cells. என்ன மீனிங் இது, அதாவது ஒரு பிரிமிட்டிவ் செல்ன்றது ஒரே ஒரு லேட்டிஸ் பாயிண்ட். அடுத்து வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து யூனிட் செல்லுக்கும் பிரிமிட்டிவ் செல்லுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, யூனிட் செல்ன்றது பிரிமிட்டிவ் செல்லாவும் இருக்கலாம், நான் பிரிமிட்டிவாவும் இருக்கலாம். பிரிமிட்டிவ் இல்லாத யூனிட் செல்லும் இருக்கு, பிரிமிட்டிவ் இருக்கிற யூனிட் செல்லும் இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம், எல்லா பிரிமிட்டிவ் செல்லுமே யூனிட் செல், ஆனா எல்லா யூனிட் செல்லும் என்ன கிடையாது, பிரிமிட்டிவ் கிடையாது. அவ்வளவுதான். அடுத்த பிரிமிட்டிவ் செல் இஸ் தான் ஏற்கனவே நம்ம சொன்னதான், என்னது பிரிமிட்டிவ் செல் இஸ் த மினிமம் வேல்யூ யூனிட் செல். இருக்கிற யூனிட் செல்லுகள்லயே அதாவது நான் பிரிமிட்டிவ் விட யாருக்கு மினிமம் வேல்யூ இருக்கும்னா பிரிமிட்டிவ்க்கு மினிமம் வேல்யூ இருக்கும். அடுத்த பிரிமிட்டிவ் பேசிஸ் வெக்டர்ஸ். ஏற்கனவே நம்ம பேசிஸ் வெக்டர் பார்த்தோம், ABC வெக்டர். இதான் நம்ம பிரிமிட்டிவ் பேசிஸ் வெக்டர் அப்படின்னு சொல்றோம். A வெக்டர், B வெக்டர், C வெக்டர். அடுத்த வேல்யூம் ஆஃப் த பிரிமிட்டிவ் செல். ஒரு பிரிமிட்டிவ் செல்லோட வேல்யூம் நீங்க கண்டுபிடிக்கிறதா சரி, யூனிட் செல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். B equal to A cross B dot C வெக்டர். A unit cell may be, இது ஏற்கனவே நம்ம அங்க சொன்னதான், A unit cell may be primitive, but all primitive cells may not be unit cell. சரி, இது மீனிங் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஓகே இல்ல இது மாறி வருது உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதுக்கு இதுக்கு மாறும். அதான் யூனிட் செல் வந்து பிரிமிட்டிவா இருக்கலாம், ஆனா அனைத்து பிரிமிட்டிவ் செல்ஸுமே என்னவா இருக்க வேண்டியது இல்ல, யூனிட் செல்லா இருக்க வேண்டியதுன்னு சொல்றான். அப்படின்னா சொன்னோமா, இல்ல யூனிட் செல் மேபி பிரிமிட்டிவ். ஒரு யூனிட் செல் வந்து என்னவா இருக்கலாம், நமக்கு வந்து பிரிமிட்டிவா இருக்கலாம், ஆனா எல்லா பிரிமிட்டிவும் என்னவா இருக்க வேண்டியது இல்ல, யூனிட் செல்லா இருக்க வேண்டியது இல்ல.
ஆமா. அடுத்து விக்னர் சீட்ஸ் பிரிமிட்டிவ் செல் இது பார்ப்போம். இதை முடிச்சுட்டு நம்ம சம்மரி பார்ப்போம். விக்னர் சீட்ஸ் முடிச்சிருவோம். விக்னர் சீட்ஸ் பிரிமிட்டிவ் செல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்றாங்க. ஒரு ரெண்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணி அவர் ஒரு செல்ல உருவாக்குறாரு. அவர் ஒரு வேற ஒரு வடிவத்தை உருவாக்குறாரு. அதுக்கு பேர் தான் விக்னர் சீட்ஸ் பிரிமிட்டிவ் செல் அப்படின்றது. இந்த விக்னர் சீட்ஸ் பிரிமிட்டிவ் செல்ன்றது நமக்கு ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்ல இந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எப்படி வந்து இவரை உருவாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூனிட் செல் ஆல்ரெடி இருக்கு நம்ம கிட்ட, ரைட்டா? அதே ஈக்குவல் வேல்யூம்ல இவர் என்ன பண்றாரு, இவர் வேற மாதிரியான ஒரு யூனிட் செல்ல இவர் என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. அதுக்கு தான் என்ன பேருன்னா விக்னர் சீட்ஸ் பிரிமிட்டிவ் செல் அப்படின்னு பேரு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ஏ கிவன் லாட்டிஸ், கொடுக்கப்பட்ட லாட்டிஸ்ல என்ன பண்றாரு, செலக்ட் ஏ ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு பாயிண்டை சூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றாருன்னா வந்து டிரா லைன்ஸ் டு கனெக்ட் திஸ் பாயிண்ட் டு ஆல் பை நியர்பை லாட்டிஸ் பாயிண்ட். அதாவது ஒரு லாட்டிஸ்ல போயிட்டு என்ன பண்றோம், ஒரு பாயிண்ட நம்மளா ரெஃபரன்ஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து எல்லா லாட்டிஸ் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம், கோடு வரைய போறோம். ஏற்கனவே லாட்டிஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்றாங்க, கோடு வரைகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோட்டுக்கு என்ன பண்றாரு, ஒரு பைசெக்டார் இருசம வெட்டி கோட்டை வரைகிறாரு. அதுக்கப்புறம் அந்த இருசம வெட்டி கோடெல்லாம் சேர்ந்து ஒரு வடிவத்தை உருவாக்குது. அதுதான் என்ன அப்படின்னா விக்னர் சீட்ஸ் பிரிமிட்டிவ் செல். நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு பாயிண்ட் அவர் எடுத்துட்டாரா, இதை வந்து அவர் எடுத்துட்ட பாயிண்ட் வச்சுக்குவோம். இங்க இருந்து என்ன பண்றாரு, இதெல்லாம் வந்து லாட்டிஸ் பாயிண்ட். இந்த புள்ளி எல்லாம் என்னது, இங்க இருந்து லாட்டிஸ் பாயிண்ட் இதுக்கு ஒரு லைன் வரைகிறாரு, இதுக்கு ஒரு லைன் வரைகிறாரு, இதுக்கு எல்லா லாட்டிஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த லைனுக்கு ஒரு இருசம வெட்டி வரைகிறார். அதே மாதிரி இந்த லைனுக்கு ஒரு இருசம வெட்டி, இந்த லைனுக்கு ஒரு இருசம வெட்டி, எல்லாத்துக்கும் இருசம வெட்டி வரைஞ்சு இப்ப இந்த ஃபார்மட் இருக்குல்ல, இதுதான் என்னது அப்படின்னா விக்னர் சீட்ஸ் யூனிட்ஸ் பிரிமிட்டிவ் செல். விக்னர் சீட்ஸ் பிரிமிட்டிவ் செல் எப்படி வரையறாங்க அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அதுல இருந்து அனைத்து லாட்டிஸ் பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் வரையணும், ட்ராய் லைன். அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச அந்த லைனுக்கு என்ன பண்றோம், பைசெக்டர்னா கரெக்டா வந்து அது 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா 2.5 சென்டிமீட்டர்ல செங்குத்து கோடு வரையணும். செங்குத்தா வெட்டுற மாதிரி, செங்குத்து இரு சம வெட்டி, செங்குத்தா வெட்டணும், ரெண்டு பைசெக்டரா இருக்கணும். அது மாதிரி கோடு வரையணும். அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட் செல் என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு அந்த இப்ப இதோடைய வேல்யூமும் உண்மையான யூனிட் செல்லோட வேல்யூமும் எப்படி இருக்கும், ஈக்குவல். விக்னர் சீட்ஸ் யூனிட் செல்லோட வேல்யூமும் அந்த யூனிட் செல்லோட வேல்யூமும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அனதர் மெத்தட் ஆஃப் சூசிங் ஏ பிரிமிட்டிவ் செல், பிரிமிட்டிவ் செல்லை சூஸ் பண்றதுக்கான இன்னொரு மெத்தடு இது பாத்தீங்கன்னா ஆஃப் ஈக்குவல் வேல்யூ as given as 1. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, இந்த விக்னர் சீட்ஸ் யூனிட் செல் இருக்கு இல்லையா, பிரிமிட்டிவ் செல். இப்ப வந்து ஒரு இது 2D அல்லது 3D ரெண்டுக்குமே வரையலாம். இப்ப விக்னர் சீட்ஸ் பிரிமிட்டிவ் செல் பாருங்க, 2 டைமென்ஷன்ல ஆம்பிளிக் லாட்டிஸ். ஒரு ஆம்பிளிக் லாட்டிஸ்க்கு, அதாவது 2 டைமென்ஷன்ல ஆம்பிளிக்னு ஒரு டைப் இருக்கும். ஆம்பிளிக் லாட்டிஸ்க்கு விக்னர் சீட்ஸ் பிரிமிட்டிவ் செல் வரைஞ்சோம்னா அது என்ன வடிவத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஹெக்ஸாகன். இதை கேட்கலாம், ஆம்பிளிக்கு என்ன வடிவத்துல மாறும், இது வந்து ஹெக்ஸாகன். அதே மாதிரி 3 டைமென்ஷன்ல பிசிசிக்கு எப்படி இருக்கும், ட்ரன்கேட்டட் ஆக்டாஹெட்ரான். பிசிசிக்கு நீங்க விக்னர் சீட்ஸ் வரைஞ்சீங்கன்னா அது என்ன வடிவத்துல மாறும், நமக்கு ட்ரன்கேட்டட் ஆக்டாஹெட்ரான். அதே எஃப்சிசிக்கு வரைஞ்சீங்கன்னா அது என்ன வடிவத்துல இருக்கும், ரோம்பிக் 2 டெக்காஹெட்ரான். ஆப்ளிக் என்ன வடிவம், ஆப்ளிக்னா ஹெக்ஸாகன். பிசிசி வந்து இது ட்ரன்கேட்டட் ஆக்டாஹெட்ரான். நீங்க இதை போட்டி பாத்தீங்கன்னா இதுல வரும், மொபைல்ல அந்த பிக்சர் வரும், அது எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். அடுத்து வந்து இது என்னது, எஃப்சிசிக்கு ரோம்பிக் 2 டெக்காஹெட்ரான். இதை நீங்க போட்டு பாத்துக்கலாம், சும்மா அந்த வடிவத்தை நீங்க பாத்துக்கலாம். அடுத்த நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் பெர் யூனிட் செல். ஒவ்வொரு யூனிட் செல்லுக்கு எத்தனை லாட்டிஸ் பாயிண்ட் இருக்கு, பிரிமிட்டிவ்க்கு எத்தனை லாட்டிஸ் பாயிண்ட், பிரிமிட்டிவ்னா ஒரே ஒரு லாட்டிஸ் பாயிண்ட், அதனாலதான் அது பிரிமிட்டிவ். பிரைம்னா சிங்கிள், ஒன்னு, முதன்மை ஒன்னு அல்லது முதன்மை எப்படி வேணா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் எப்படி வேணா வச்சுக்கலாம். பிரைம் மினிஸ்டர் சொல்றேன்ல, அது மாதிரி அமாவாசைக்கு அடுத்து ஒரு திதி வரும். என்ன திதி, அமாவாசை அடுத்து வர திதி என்ன திதி, பிரதமை. பிரதமைன்னா ஏன் பிரதமைன்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வர்றதுனால அதுக்கு பேர் என்னது, ஆமா பிரதமா அப்படின்னா ஒன்னு,
முதன்மை. சரி, அடுத்து பாடி சென்டருக்கு யூனிட் செல் லாட்டிஸ் பைண்ட் எத்தனை? அதான் கார்னர்ல 8 ஆட்டம்ஸ் இருக்கா, அது 8 நீ 8ஆல வகுத்தரணும். எத்தனை? 1. பாடி சென்டர், பாடி சென்டர்னா அந்த பாடிக்குள்ள இருக்கும், அதை வந்து யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி கார்னருக்கு 1, பாடி சென்டர்ல இருக்கிறது 1, 1 எத்தனை? 2 வந்துடும். அதே மாதிரி பேஸ் சென்டரும் 2 தான். பேஸ் சென்டர் என்ன இருந்தாலும் 2. அடுத்த பேஸ்னா வந்து என்னது? அதோடைய 6 பக்கங்கள்ல இருக்கும். பக்கங்கள்ல இருக்கிறத 2 பேர் ஷேர் பண்ணிக்குவாங்க. சரி, பக்கங்கள்ல இருக்கிறத வந்து 4 பேர் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ அந்த 6 பக்கங்கள் 2 பேர் தான். 6 பக்கம் இப்படி மேல இருக்கிறவர் கீழே இருக்கிறவர் அவ்வளவுதான, பக்கத்தை இப்படி இருக்கிறவங்க தான் ஷேர் பண்ணுவாங்க. 4 பேர் வராங்க. 6 ஆட்டம்ஸ் இருக்கும். 6 பக்கமா 6 ஆட்டம்ஸ் இருக்கா, அதை 2 பேர் ஷேர் பண்றாங்க. அப்ப வந்து எத்தனை ஆகும்? 3000. 1/2 நீங்க பெருக்கணும். 6 × 1/2. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஆஃப் ஆட்டம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப 6 ஆட்டம் இருக்கு. 6 ஆஃப் எத்தனை? 3. கார்னர் 8, 8/8 வந்து எத்தனை? 1. 3 1 எத்தனை? 4. எஃப்சிசிக்கு 4. ரோம்போஹெட்ரலுக்கு எத்தனை அப்படின்னா 3. இதை லாட்டிஸ் பாயிண்ட் நீங்க பாத்துக்கலாம். லாட்டிஸ் பாயிண்ட் வந்து பிரிமிட்டிவ் அப்படின்னா லாட்டிஸ் பாயிண்ட் எத்தனை? 1. அடுத்து வந்து பாடி சென்டருக்கு 2, பேஸ் சென்டருக்கும் 2 தான். அடுத்து வந்து பேஸ் சென்டருக்கு எத்தனை? 4. அடுத்த ரோம்போஹெட்ரலுக்கு 3. இது வரைக்கும் நமக்கு வந்து ஜெனரலா அதாவது கிறிஸ்டலுடைய பேசிக் நம்ம பார்த்திருக்கோம். கிறிஸ்டல்ல என்ன பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து வாட் இஸ் லாட்டிஸ், அடுத்து வாட் இஸ் பேசிஸ், அடுத்து யூனிட் செல்னா என்ன, யூனிட் செல்ல அப்புறம் என்ன இருக்கு? பிரிமிட்டிவ் யூனிட் செல், நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல். அப்புறம் வந்து சில வடிவங்களுக்கு லாட்டிஸ் பாயிண்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்புறம் விக்னர் சீட்ஸ் யூனிட் செல் அது பார்த்திருக்கோம். சொல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாட்டிஸ்ன்றது என்னது? வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல்னா என்ன? பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா நீங்க பார்க்க வேண்டியதில்லை. அமார்பஸ் சாலிட்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், பீரியாடிக் அரேஞ்ச்மெண்டா இருக்காது. அமார்பஸ் சாலிட்னா எடுத்துக்காட்டு பாத்துக்கலாம். என்னது? கிளாஸ், பிளாஸ்டிக், ரப்பர், இது 3 ஆர்டர் எடுத்தீங்க. அடுத்து வந்து லாட்டிஸ் பாயிண்ட்ன்றது, லாட்டிஸ்ன்றது என்னது? ஒரு பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஒரு ஸ்பேஸ்ல நம்ம வந்து என்ன வைக்கிறீங்க? நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு பீரியாடிக்லான அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதான் என்ன சொல்றோம்? லாட்டிஸ். பேசிஸ்ன்றது அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம். அது என்ன ஆகும்? நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆகும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சரௌண்டிங் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப உதாரணமா இப்ப NaCl ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்னென்ன ஆட்டம் இருக்கும்? Na and Cl. அது மாதிரி இப்ப அதுவே காப்பர் கிறிஸ்டல் ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு லாட்டிஸ் பாயிண்ட்லயும் ஒரு காப்பர் ஆட்டம் அப்படி இருக்கும். அடுத்து வந்து யூனிட் செல்ன்றது அதுவே வந்து ஒரு குரூப் ஆஃப் காம்பவுண்ட். இப்ப வந்து ஒரு 8 உதாரணமா கியூபிக் அப்படின்ற வடிவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி கியூபிக்கான வடிவம் ரிப்பீட் ஆகிட்டே போகும். அப்படி போனுச்சுன்னா அது வந்து கியூபிக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஒரு கியூபிக் தான் என்ன சொல்றோம்? யூனிட் செல். கியூபிக்ன்றது 3 டைமென்ஷன் வந்துடும் உங்களுக்கு. 8 கார்னர், அப்புறம் பாடிக்குள்ள இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்துடும். லாட்டிஸ் பேசிஸ்ன்றது ஒவ்வொரு பாயிண்ட மட்டும் விட்டுரும், ஒவ்வொரு புள்ளியில மட்டும் இருக்குது. ரைட்டா? இதான் வந்து யூனிட் செல். யூனிட் செல்ல என்ன இருக்கிறவங்க? பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ்னா கார்னர்ல மட்டும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? பிரிமிட்டிவ். கார்னர்ல மட்டும் இருக்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிமிட்டிவ். கார்னர் இல்லாம உள்ள பேஸ் சென்டர்டு அல்லது பேஸ் அல்லது பாடி சென்டர்டு அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா என்னது? அது நான் பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ் யூனிட் செல்லுக்கு வந்து லாட்டிஸ் பாயிண்ட் எத்தனை? 1. பேஸ் சென்டருக்கு 2, பாடி சென்டருக்கு 2, எஃப் பேஸ் 4, ரோம்போஹெட்ரலுக்கு 3. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒண்ணு சொல்லியிருந்தோம். என்னது? லாட்டிஸ் பிளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அதுபோல பிரிமிட்டிவ் யூனிட் செல் வந்து என்னவா இருக்கலாம்? யூனிட் செல்லா இருக்கலாம். ஆனா எல்லா யூனிட் செல்லும் என்னவா இருக்க முடியாது? பிரிமிட்டிவா இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்போம். அடுத்து வந்து வேற என்ன பார்த்தோம்? விக்னஸ் சீட்ஸ் இருக்கு. விக்னஸ் சீட்ஸ்ன்றது என்னன்னா எப்படி மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதுல இருந்து
ஒவ்வொரு லாட்டிஸ் பாயிண்ட்டுக்கும் லைன் வரையறீங்க. அந்த லைனுக்கு பைசெக்டர் வரைஞ்சா நம்ம விக்னர் சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் விக்னர் சீட்ஸோட வடிவங்கள். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னது 2 டைமென்ஷனல் ஆம்பிளிக்கா. ஆம்பிளிக் வந்து என்ன டைம் இது வந்து ஹெக்ஸாகன் அருங்கோணம். ஆம்பிளிக் வந்து அருங்கோணம். இது 3 டைமென்ஷன்ல வந்து பிசிசியா. பிசிசி வந்து ட்ரன்கேட்டட் ஆக்டாஹெட்ரன். பிசிசினா ஆக்டாஹெட்ரன் ட்ரன்கேட்டட். இதுக்கு வந்து ரோம்பிக் 2 டெக்காஹெட்ரன். யாருக்கு? எஃப்சிசி. எஃப்சிசியோட வடிவம் அந்த மாதிரி மாறும். இந்த விக்னர் சீட்ஸ் யூனிட் செல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம டைரக்ட் லாட்டிஸ்க்கு பண்ணணும். இந்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியது விக்னர் சீட்ஸ் யூனிட் செல். இதுவே ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்க்கு நம்ம இதே மாதிரியான ஒரு வேலையை பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த செல்லுக்கு பேர் விக்னர் சீட் செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா அதான் பிர்லோயின் ஜோன். பிர்லோயின் ஜோன் பின்னாடி பார்ப்போம். பிர்லோயின் ஜோனும் விக்னர் சீட்ஸ் யூனிட் செல் அப்படின்ற கான்செப்டும் ரெண்டும் சேம் கான்செப்ட் தான். ஆனா இது டைரக்ட் லாட்டிஸ்ல பண்றோம். அது வந்து பிர்லோயின் ஜோன் வந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பண்ணுவோம். ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. விக்னர் சீட் செல் எங்க டைரக்ட் லாட்டிஸ். இதே இதுக்கு அனலாக் வந்து ரெசிப்ரோக்கல்ல பிர்லோயின் ஜோன். அதான் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்க்கு நீங்க விக்னர் சீட்ஸ் செல் பண்ணீங்கன்னா அதான் பிர்லோயின் ஜோன். அவ்வளவுதான். இப்ப எப்படி நம்ம வந்து டைரக்ட் லாட்டிஸ்க்கு கோணல வரைஞ்சு கட் பண்றோம்ல, இதே நீங்க ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்க்கு பண்ணீங்கன்னா அப்ப கிடைக்கிறது என்னது? பிர்லோயின் ஜோன்.